வணக்கம். ஒரு கோமாளி அரசு வைக்க போறான்னா அவன் அரசனாகிறது இல்ல, மாறா அரண்மனை சர்க்கஸ் கூடாரமா மாறிடும் அப்படிங்கறத துருக்கிய பழமொழி. எவ்வளவு கணக்கச்சிதமா தமிழ்நாட்டுக்கு பொருந்தது பாருங்க. நடிகரை கொண்ட தலைவர் நினைச்சுக்கிட்டு முதலமைச்சர் நாற்காலில உட்கார வச்சாங்க. அவர் சட்டமன்றத்துக்கு போனாலும் நடிக்கிறார். ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம வாய் திறக்க மாட்டேங்கிறார். அப்படி வாய் திறந்து பேசினா கூட படத்துல வசனம் பேசுறது போல அதே உடல் மொழி, அதே தோரணை, அதே ஏற்ற இறக்கம், அதே பாவனை எல்லாமே அச்சு அசல் படத்துல என்ன பண்ணுவாரோ அதையே பண்றாரு. ஸ்கிரிப்ட் பேப்பர்ல வாய் திறக்கவே மாட்டாரு. அப்படியே சுவத்தை வெறிச்சு பார்த்தபடியே உட்காந்துருப்பாப்புல. இல்ல யாராவது போனாங்கன்னா அவங்கள வெறிச்சு பார்த்தபடியே அப்படியே உட்காந்துருப்பாப்புல. யாரு? நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் உண்டு. நூற்றாண்டு பழமை வாய்ந்தது, பாரம்பரியம் நிறைந்தது. இந்த அவையில பெருந்தலைவர் காமராசர், பேரறிஞர் அண்ணா, மூதறிஞர் ராஜாஜி, கலை இலக்கிய பேராசான் ஜீவானந்தம், கன்னியமிகு காகிதம் இல்லத்து சங்கரையா கம்யூனிஸ்ட் தலைவர், அதே போல கக்கன் பி ராமமூர்த்தி, நாவலர் நெடுஞ்செழியன் அப்படின்னு பெரிய பெரிய ஆளுமைகள், தலைவர் பெருமக்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், அறிஞர்கள் நிரம்பிய அவையா தமிழக சட்டமன்றம் திகழ்ந்தது. இன்னைக்கு தற்கொலை கூட்டத்தால நிரம்பி இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு இளவும் தெரியல. இந்த ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடிச்சாங்க. இப்ப ரீல்ஸ் போட்டு ஆட்சியவும் முடிச்சிடலாம் நினைக்கிறாங்க. 5 ஆண்டு காலத்தை இப்படியே ஓட்டிடும்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. குறைந்தபட்சமான பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா இப்ப வரைக்கும் பேசுறாங்க. கரூர் விஷயத்துல என் மேல பழி போட்டாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாப்புல. நாமளும் பல முறை விளக்கி பேசுறோம், இருந்த போதும் சொல்றாப்புல. கரூர்ல 41 பேரை விஜய் கொன்னுட்டாரு, திட்டமிட்டு 41 பேரை விஜய் கொன்னாரு அப்படின்னு சொன்னா அது பழி போடுறது. ஆனா அப்படி யாருமே சொல்லல. விஜயோட கால தாமதம் தான் அந்த 41 பேரோட மரணத்துக்கு காரணம். அவர் கட்சியின் தலைவங்கிற அடிப்படையில அந்த பேரவலத்துக்கு, மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்கணும், வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அவரை பொறுப்பேற்க சொன்னா என் மேல பழி போடுறாங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்கணும், பதில் சொல்லணும் அப்படின்னா என் மேல பழி போடுறாங்க. எங்க மின்வெட்டு ஏற்படுதுங்க, மின்வெட்டுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு வாய் திறந்து பதில் சொல்லணும், சிக்கலை தீர்க்கணும் அப்படின்னா மின்வெட்டு என் மேல பழி போடுறாங்க. எங்க கொண்டாந்து எடுத்துக்காங்க பாருங்க. மின்வெட்டுக்கு காரணம் பீஸ்கரிகள் இருக்குல்ல, அதை புடிங்கிட்டு போயிடுறாங்களாம், அதை திருடிட்டு போயிடுறாங்களாம். அதான் சென்னையில மின்வெட்டுக்கு காரணமா. இதெல்லாம் கத்தி திரைப்படமா? விஜயோட லாஜிக்கே இல்லாத திரைப்படமா அது? ஒரு 4 பேர் 5 பேர் போய் அந்த பீஸ்கரியில புடிங்கிட்டு போனா மாநகரம் முழுமைக்கும், சென்னை மாநகரம் முழுமைக்கும் மின் தட்டுப்பாடு ஏற்பட வச்ச முடியுமா? சாத்தியம் இருக்கா? தனிநபர்கள் சேர்ந்து ஒரு 4-5 பேர், இல்ல 10-15 பேர், இல்ல ஒரு 50 பேர் வச்சுக்கோமே, சென்னை மாநகரம் முழுமைக்கும் போய் பீஸ்கர்ல புடிட்டு போனா மொத்தமா சென்னையை சமைக்க வச்ச முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்படுறது பிடிங்கிட்டு போறதுலாம் கிடையாது, மின்வெட்டு. ஏன் மின்வெட்டு ஏற்படுது? அவன் பகல்ல புடிட்டு போனா ராத்திரில மின்வெட்டு வருமா? அவன் புடிங்கிட்டு போயிட்டான்னா விட்டு விட்டு மின்சாரம் வருமா? அவன் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு பீஸ்கர்ல மாற்றுறது, திரும்ப புடுங்கிறது, மாற்றுறது, புடுங்கிறது இருப்பான. அப்ப அதை சமூக வலைதளங்கள் எழுதுனாங்க, பீஸ்கர்ல புடிங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு. கடைசியா பார்த்தா சட்டசபையில பேசுறாங்க. அப்ப முழுக்க முழுக்க பொய்கள் மேல, புரட்டுகள் மேல, போலி பிம்பத்து மேல ஆட்சியை கட்டமைச்சாங்க. இதெல்லாம் சொல்லி எங்களை முடக்கிறாங்க, எங்களை ஒடுக்குறாங்க, எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, பரப்புரையை தடுக்கிறாங்க அப்படின்னு பல கதையை சொல்லி ஆட்சியை பிடிச்சவங்க ஆட்சியை பிடிச்ச பிறகும் அதே போல கதையை சொல்லி நாங்க சம்பந்தம் கிடையாது, போன ஆட்சி தான் காரணம், முந்தைய அரசு தான் காரணம், அப்பவே தடுத்துக்கணும், இப்ப தடுக்க முடியாது அப்படின்னு ஏதாவது கதை சொல்லி காலத்தை கடத்திடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப தமிழக சட்டமன்ற முதலாவது கூட்டத்தொடர் இது. இதுல என்ன உருப்படியா பேசினார் அப்படின்னு பார்த்தா, கடந்த ஜூன் 18ஆம் தேதி வியாழக்கிழமை ஆளுநர் உரையோட அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குது. 4 நாட்கள் ஒட்டுமொத்தமாக நடக்குது. இன்னையோடு சேர்த்து 4 நாட்கள். 3 நாட்கள் முதலமைச்சர் வாய் திறக்கவே இல்லை.
அதுல ஆளுநர் உரை, பிறகு ஆளுநர் உரை மீதான விவாதம், எதிர்கட்சிகளோட விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், மற்ற கட்சிகளோட குற்றச்சாட்டு, விமர்சனம் அப்படின்னு காரசாரமா போச்சு. இதுல தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அவர் முதல் அமைச்சர், அதனால அவர் வச்சிருக்காருல உள்துறை அமைச்சகம், அதாவது சட்ட ஒழுங்கு, அவர் கையில வச்சிருக்காருல துறைகள், அமைச்சகங்கள், அது மட்டும் இல்லாம எந்த துறையை சேர்ந்த கேள்விக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் முதலமைச்சர். பதில் சொல்வதற்கான உரிமை கொண்டவர் முதலமைச்சர் தான். அதனால திடீர்னு ஒருத்தர் எழுந்துருச்சு உணவுத்துறையில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாலோ, வேளாண் துறையில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாலோ, இல்ல வேற ஏதாவது துறை, மின்சாரத்துறையில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாலும், சட்டத்துறையில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாலும், எந்த துறையை சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கான கடமைப்பட்டவர், உரிமை கொண்டவர் முதலமைச்சர் விஜய். கடந்த காலங்களில் அப்படி முதலமைச்சர்கள் வந்து மற்ற துறையை சார்ந்த கேள்விகளுக்கும் எந்திரிச்சு பதில் சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் கேட்டால் தான் நான் பதில் சொல்லுவேன், மற்றவர்கள் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைச்சது இல்லை. சாதாரண உறுப்பினர் கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொன்ன மரபு உண்டு. எதிர்கட்சி தலைவர் இல்லாம சட்டமன்ற உறுப்பினரோ கொறடாவோ யாரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. அது வந்து சட்ட ஒழுங்கு, உள்துறை தாண்டி மற்ற துறையை சார்ந்த கேள்விகளுக்கும் தமிழ்நாட்டில் பதில் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க தமிழக சட்டமன்றத்தை எடுத்துக்கிட்டா எதிர்கட்சி கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் எந்திக்கிறது இல்லை. முதலமைச்சரோட துறை உள்துறை, அதுக்கு தான் சட்ட ஒழுங்கு வருது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்து சிரிச்சு போய் நிக்குது. பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு, பெண் குழந்தைகள் வீதிக்கு போறதே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் எந்திக்கிறது இல்லை. யாருன்னு பார்த்தா திடீர்னு பாக்குறாப்புல விஜய். பார்த்த உடனே ராஜ்மோகன் நான் தான் இருக்கல்ல அப்படின்னு அவர் இருந்துச்சு. அவர் தனக்கு தெரிந்த அந்த வார்த்தைகளை போட்டு வார்த்தை ஜாலத்தால பேசி அவர் பேசுறாரு. இல்ல ஆலோசனா அறகுற தமிழே வராது தகராறு, அவர் எந்திரிச்சு ஏதாவது உளறி கொட்டி கிளறி அள்ளி அவர் ஏதாவது பேசுறாப்புல. இப்படி 3 நாட்கள் சட்ட ஒழுங்கு குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லல, எந்த கேள்விக்கும் பதில் சொல்லல. ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தாரு ராஜ்மோகன் வந்து, தளபதி கிட்ட வந்து ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு, சிறப்பான தகுதி இருக்கு. என்ன தகுதி? அவரு செவத்தை பார்த்துக்கிட்டே 3 மணி நேரம் உட்கார சொன்னாலும் அப்படியே முறைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பாப்புல அப்படின்னாரு. செவத்தை பார்த்துக்கிட்டு 3 மணி நேரம் உட்கார்றதா? நம்ம தொலைக்காட்சியை பார்த்தாலே அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நம்மளால வெளில போயிடுறோம். எப்பறம் செவத்தை பார்த்துட்டு 3 மணி நேரம் உட்கார முடியும் அப்படின்னு கேள்வி வந்துச்சு. கடைசியா பார்த்தா சட்டசபையில 5 மணி நேரம் அப்படியே விரைச்சு அப்படியே உட்காந்துக்காப்புல, அப்படியே பார்க்கறாப்புல, அப்படியே உட்காந்துக்காப்புல. ஏன்னா 3 நாள் ஏன் பதில் சொல்லலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லை, எழுதி தரல. இப்ப கடைசி நாள் வந்து முதலமைச்சரோட பதில் உரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3வது நாள் சாயங்காலமே எல்லாரும் வந்து விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் கேள்விகளையும் வச்சுட்டாங்க. அப்ப நேற்று சாயங்காலம் உட்காந்து எழுதி ராத்திரி முதலமைச்சர் கையில கொடுத்துட்டாங்க. அதனால ராத்திரி உட்காந்து மனப்பாடம் பண்ணி ஒரு முறைக்கு 4 முறையா படிச்சு பார்த்து ஓரளவு உள்வாங்கிட்டாப்புல. உள்வாங்கினவனே இன்னைக்கு அந்த தாளை வச்சுக்கிட்டு அந்த பேப்பரை பார்த்து அரை மணி நேரத்துக்கு, அதை சில இடங்கள்ல ஏற்ற இறக்கமா வரணுமா ஏற்ற இறக்கமா பேசுறது. அதுல திமுகவை சீன உடனே அவங்க கிளம்பிட்டாங்க, இதுக்கு மேல நாங்க சட்டசபையில் இருக்க மாட்டோம், நாங்க வெளிநாட பண்றோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பி வெளில போன உடனே வசதியா போச்சு. இப்ப இன்னும் கம்ஃபர்டபுளா அவர் இருப்பார். அதனால அப்படியே அந்த பொதுக்கூட்ட மேடையில ஒரு பாணிக்கு போவார்ல, அதே போல ரொம்ப கேஷுவலா அப்படியே ஃப்ரீயா அப்படியே பேசுறாப்புல. கடைசியா பேசி முடிச்சுட்டு இப்படி நினைக்கிறேன், ஏதோ ஒரு சிம்பிளை காட்டிட்டு சைகையை காட்டிட்டு முடிச்சுட்டாப்புல. உடனே தாவேக்காரங்க ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல பாத்தியா எதிர்கட்சியை தெரிக்க விட்டுட்டாரு, ஓட விட்டுட்டாரு. அவன் வந்து ஒன்னுகிட்டயுமே கேள்வி கேட்டு பயன் இல்லை, நீ எழுதி கொடுத்து தான் படிக்க போற, நான் கேள்வி கேட்டு என்ன கிளம்பி போயிட்டேன். யாரு? எதிர்கட்சி. இவர் போன பிறகு இவர் பாட்டுக்கு ஆத்துறாப்புல. சரி, உரை நிகழ்த்தினாரே, உருப்படியா ஏதாவது பேசாரான்னா உருப்படியா ஒரு கருமாந்திரம் பேசல. தமிழ்நாட்டில் இந்த 40 நாட்கள்ல மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, மிகப்பெரிய சீர்கேடு. குறிப்பா சொல்லணும்னா பெண்களுக்கான பாதுகாப்பு பெரிய அச்சுறுத்தல், பெண் குழந்தைகள் வந்து அதிகப்படியா பாதிப்படைகிறாங்க, பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை குற்றங்கள் நடக்குது. அப்ப அது குறித்தா ஏதாவது பேசுவாரு, அது குறித்து ஏதாவது பேசுவாரு அப்படின்னு பார்த்தா அது குறித்து பேச்சல எதுவுமே இல்லை, எதுவுமே பேசலங்க. சிங்கப்பெண் படையை வச்சுட்டு ஒன்றும் கழிக்க முடியாது.
சிங்கப்பெண் படை ரோந்து தான் போகும், குற்றத்தை தடுக்காது, தடுக்கிற அளவுக்கு வலிமை கிடையாது. அந்த சிங்கப்பெண் படைக்கு வந்து புலனாய்வு செய்யவோ விசாரணை செய்யவோ இல்ல வழக்கு போடவோ அதிகாரம் கிடையாது. ரோந்து போகும். ரோந்து போறப்ப குற்றம் நடக்குதா டப்புன்னு கண்டறிஞ்சு அவனை கொண்ட காவல் நிலையத்தில் ஒப்படைக்கும். அவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இப்போ வரைக்கும் இருக்கிறது 2565 பேர் தான். ஆனா தமிழ்நாட்டில் பெண்களோட மக்கள் தொகை 4 கோடி பேர். தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு அதை விட பெருசு. இங்கிலாந்துக்கு இணையான நிலப்பரப்பு கொண்டது தமிழ்நாடு. அப்ப இவ்வளவு பெரிய தமிழ்நாடுங்கிற நிலப்பரப்புல ரோந்துங்கிற பேர்ல சுத்தி வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த முடியுமான்னு சிங்கப்பெண் படையால உத்தரவாதப்படுத்த முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் இந்த அது குறித்து எந்த விளக்கமோ பதிலோ, பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறது குறித்து எந்த பேச்சும் இல்லை, எதுவும் வாய் திறந்து பேசல. அப்புறம் வந்து நீட் தேர்வாளர் கடந்த 20 நாட்களுக்குள்ள அணு கீர்த்தனா 19 வயசு குழந்தை, கோபிகா 19 வயசு பிள்ளை, ரோஷினி 19 வயசு பிள்ளை, வெற்றி ஆனந்த 20 வயசு பிள்ளை, இப்படி 3 பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை உட்பட 4 பச்சிளம் பிள்ளைகள் கடந்த 20 நாட்களுக்குள்ள நீட் தேர்வால பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கு. அது குறித்து முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்தாரா? அவரோட உரையில ஏதாவது பேசினாரா? நீட் தேர்வை ரத்து பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆக்கப்பூர்வமான யோசனையை வச்சாரான்னா அவர் பேச்சல அப்படி எதுவுமே கிடையாது. மின்வெட்டு குறித்து முன்பே சொன்னது போல ஆக்கப்பூர்வமா எதுவும் பேசல, தீர்வு நோக்கி எதுவும் போகல. அந்த சமூக வலைதளங்கள் எழுதுற மாதிரியே அங்கேயும் வந்து சில விஷமிகள், சில சமூக விரோதிகள் பண்றாங்க அப்படின்னு அதை போற போக்குல கடத்தி விட்டுட்டாப்புல. தேர்தல் வாக்குறுதிகள், ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. அதுல கொடுத்த விவசாய கடன் தள்ளுபடியே குளறுபடி. விவசாயிகள் இப்போது வரைக்கும் போராடுறாங்க. அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்கும்னா, நான் விவசாயியா பிறக்க ஆசைப்படுறேன்னு ஆசைப்பட்ட விஜய் இன்னைக்கு விவசாயியாக பாடுபட்டு கொண்டிருக்கிற அவங்களுக்கான அந்த நிவாரணத்தை, அதாவது நிவாரணம்னா கடன் தள்ளுபடியை தர மறுக்கிறார். அதுல குளறுபடி, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாம அவங்களுக்கு வஞ்சகம் புரிஞ்சிட்டார். அதே போல அம்மோனியா வாயு கசிவு, நாங்க ஆய்வு பண்றோம் கிளம்புறாங்க. எங்கெங்க போய் ஆய்வு பண்றதுக்கு பதிலாக தொழிற்சாலையில போய் பாதுகாப்பு சரியா இருக்கா, சரியான விதிமுறைகள் பின்பற்றப்படுதா அப்படின்னு ஆய்வு பண்ணியிருந்தா அம்மோனியா வாயு கசிவால இத்தனை பேர் வந்திருக்க மாட்டாங்க. இறந்து போனவங்களுக்கு வந்து வெறும் 2 லட்சங்க நிவாரணம் எப்படி பத்தும்? அப்ப இனிமே தொழிற்சாலைகளை எங்கேயும் நடக்கக்கூடாது, அதற்கான முன்னேற்பாடுகளை, எச்சரிக்கை செயல்பாடுகளை அதை முடுக்கி விடணும், தொடங்கி விடணும்னு ஏதாவது பேச்சிருக்காரா? அதை செய்ய போறோம்னு ஏதாவது உறுதிப்பாடு கொடுத்துருக்காரா? எதுவும் கிடையாது. வழக்கம் போல குட்டி கதை. அப்பாவை காணும், ஒருத்தன் தேடி பார்த்தான் அப்பாவை காணும்னு. அப்பாவை காணும்னு அவர் மட்டும் தேடல, 2 குழந்தைகளும் தேடுறாங்க. அப்பங்கிற பேர்ல சரி வேண்டாம், அதை பேசக்கூடாது, சரி விட்டு தொலைவோம். அதாவது ஸ்டாலின் தோத்துட்டாராம், அதை நக்கல் பண்றாராம். ஸ்டாலின் தோத்துட்டாரு, மண்ணை கவிட்டாரு, வீட்டில் உட்கார வச்சாச்சு. திமுக வந்து இந்த தேர்தலில் படு மோசமான அடி வாங்கிருச்சு, மாற்று கருத்து இல்லை. திமுகவோட தோல்விக்கு அவங்க தகுதியானவங்க தான். அதே சமயம் நாங்க திமுகவுக்கு மாற்று, நாங்க வந்தோம்னா நல்ல நிர்வாகத்தை கொடுப்போம், நல்ல ஆட்சியை கொடுப்போம், நாங்க அப்படியே கலட்டிடுவோம், அப்படியே புடுங்கி திரும்ப மாட்டிடுவோம் அப்படிலாம் சொல்லி அதிகாரத்துக்கு வந்த தாவேகா இந்த 40 நாட்கள்ல எந்த மாற்று நிர்வாகத்தை கொடுத்திருக்கு? உங்க கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர், அவன் மீது பாதிக்கப்பட்ட ஒரு பெண், பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்ட பெண் வந்து புகார் சொல்லியிருக்காங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அவன் மேல ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஆனா பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து கட்சி விட்டு நிக்காச்சு. திமுக ஆட்சியில காவல்துறை மரணங்கள்ல பாதிக்கப்பட்டவங்க இருந்தா அவங்களுக்கான நீதியை பெற்று தருவோம், இதே தாவேக்காவோட தேர்தல் வாக்குறுதி. ஆனா ஆகாஷ் டெலிசங்கிற ஒரு பிள்ளை திமுக ஆட்சி காலத்தை காவல்துறையால கொலை செய்யப்படுறான். 3 மாதத்துக்கு மேல அவங்க உடம்ப அடக்கம் பண்ணாம நீதி கேட்டு அவங்க குடும்பத்தார் பெற்றோர் போராடுறாங்க. நாங்க திமுக ஆட்சி காலத்தை இறந்து போயிருந்தாலும் அவங்களுக்கான நீதியை பெற்றுத்தரவும் வாக்குறுதி கொடுத்த தாவேகா அவனுக்கான நீதியை பெற்றுத்தரல. காவல்துறை வந்து நெருக்கடி கொடுத்து அவன் உடலை அவசரமா அடக்கம் பண்ணுது. அப்ப என்ன மாற்று நிர்வாகத்தை கொடுத்துருக்கீங்க? நாங்க கனிமோட கொள்ளையை தடுத்துட்டீங்களா? நாங்க வந்து குவாரிகளை தற்காலிகமா மூடுறோம். ஏன் தற்காலிகமா மூடனா குவாரிக்காரன் பூரா லைனுக்கு வருவான், ஒரு கட்டிங்க வாங்கிடலாம்.
தற்காலிகமா மூடுறேன்னு சொல்றேன்ல, சரி தற்காலிகமா மூடின எதுக்காக மூடுறேன்? விதிகளை மீறி குவாரி இயங்கிருச்சு. அப்ப விதிகளை மீறி இயங்கின அந்த குவாரி உரிமையாளர் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? சட்டபூர்வமா வழக்கு போடப்பட்டுச்சா? அந்த லாரிகள் எத்தனை பறிமுதல் பண்ணிருக்க? அதில் தொடர்புடைய அந்த குற்றத்திற்கு உடனடியா இருந்த அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஒண்ணும் கிடையாது. எல்லாம் அப்படியே சீனை போடுறது, ரீல்ஸை போடுறது, அவ்வளவு. இப்ப கடைசியா பார்த்தா ஒரு மாநிலத்தோட நிர்வாக தலைவர், ஒரு மாநிலத்தோட ஆட்சி நிர்வாக தலைவர் அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சி துளி கூட இல்லாம திரைப்படத்தை நடிக்கிறது போல அப்படியே சட்டமன்றத்தில் போய் நடிக்கிறாப்புல, நடிச்சு காட்டுறாப்புல, சைகை காட்டுறாப்புல, பிடிங்கிறாப்புல. எவ்வளவு காலத்துக்கு இந்த ரீல்ஸை போட்டு, அதாவது விஜயோட பேச்சை பொறுத்த வரைக்கும் பொது சமூகத்தை திருப்திப்படுத்துற மாதிரியோ, பொது சமூகத்துக்கு பதில் சொல்ற மாதிரியோ, இல்ல அறிவுலகம் இருக்குல்ல, அறிவு சமூகம், அந்த முற்போக்கு கூடாரம், அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரியோ விஜய் பேச்சிருக்காரு. விஜய்க்கு ஓட்டு போட்டான் பாருங்க, அந்த கூட்டத்தை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த கூட்டத்துக்கு இந்த பேச்செல்லாம் ஆக சிறந்த பேச்சு. பாத்தியா, எங்க தளபதி தெரிக்க விட்டாரு, மிரள விட்டாரு, உதயநிதியை ஓட விட்டாருமா. அப்ப அவனுக்கு இந்த பேச்சு திருப்திப்படுத்தும். அவன் என்ன பண்ணுவான்? இந்த பேச்சை அப்படியே கட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் வைப்பான், ஸ்டோரி வைப்பேன், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பேன், அப்புறம் ட்விட்டர்ல ஃபைல் விடுவான். ஏன்னா அவனுக்கு இதுவே அதிகம். அவனுக்கு உண்மையான எழுச்சி உரைனா என்ன, உண்மையான கொள்கை முழக்கம்னா என்ன, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பிளாஸ்ட் தான். அப்ப திரைப்படத்துல பாக்குற மாதிரியே அப்படியே இங்கே இருக்கு எங்க சட்டமன்றத்துல. அதில் இந்த வீணா போன இந்த பாலிமர், இந்த நியூஸ் தமிழ், இந்த பிகே நியூஸ், இந்த கலாட்டா, இந்த கருமாந்திரம் பிடிச்ச ஊடகங்கள்லாம் அப்படி பின்னணி இசை போட்டு கதற விட்டார், பதற விட்டார் அப்படின்னு போட்டு அப்படியே அதை கட் பண்ணி போடுறாங்க. அதை பார்த்த உடனே இவங்க எல்லாம் அப்படியே பூரிச்சு போய் கூஸ் பம்ஸ் ஆகி அப்படியே உச்சத்துக்கு போயிடுறாங்க, மகிழ்ச்சியோட உச்சத்துக்கு போயிடுறாங்க. அப்ப இன்னைக்கு பொழுது அவைகளுக்கு சிறப்பா முடிஞ்சிருக்கு. தளபதி தெரிக்க விட்டுட்டாரு. இங்க 3 நாளா தளபதியை பேச சொன்னீங்க, பேசினா என்னாச்சு பாத்தீங்களா? அவர் கையில பேப்பர் கொடுத்தாதான்டா பேசுவாரு. திரைப்படத்துல பேப்பர் கொடுத்து இந்த இடத்துல இப்படி பேசுறீங்க, இந்த இடத்துல இந்த வசனம் வருது, இது ஏற்ற இறக்கமா பேசுறீங்க, அந்த இடத்துல அழுகுறீங்க, அந்த இடத்துல சோகமாகறீங்க, அங்க ஆவேசமாகறீங்க, அங்க விடிச்சு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. அதே போல எழுதி கொடுத்து இந்த இடத்துல ஏற்ற இறக்கமா படிங்க, இந்த இடத்துல ஒரு பாசு விட்டு பின்னாடி திரும்பி பாருங்க, அந்த இடத்துல அங்க பாருங்க அப்படின்னு எழுதி கொடுத்து நேரத்தே சொல்லிட்டாங்க. அதை அப்படியே உள்வாங்கி அப்படியே டெலிவரி பண்றாப்புல எங்க சட்டமன்றத்துல. மற்றபடி அந்த பேச்சுல ஒரு பொறுப்புணர்ச்சி, ஒரு தொலைநோக்கு பார்வை, இந்த நிர்வாகத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற அது குறித்தான கருத்துக்கள் ஒரு கருமாந்திரம் கிடையாது. ஆனா இந்த பேச்சை கொண்டாடுறாங்க பாருங்க, அதையும் நினைச்சாதான் கடுப்பா இருக்கு எனக்கு. விஜயோட பேச்சு, அந்த பாவனை, அந்த ஏற்ற இறக்கம், அந்த உடல் மொழி, அதை விட எது தெரியுமா கடுப்பா இருக்கு? இதை ஒரு பேச்சுன்னு நினைச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க பாருங்க. மொத்தத்துல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சு போயிருந்துச்சு. இப்ப சட்டசபையும் சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க. சட்டசபையில விசில் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் போடல. அதுல இந்த அனிருத்து போன்ற ஆட்களை பிடிச்சு திருச்சி கிழக்கில் நிற்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பி விட்டா அவரு ஓரமா உட்காந்துக்கிட்டு வயலினோ ஏதோ ஒன்று வாசிக்கிட்டு பின்னணி மியூசிக்கை போட்டுக்கிட்டு இருப்பாப்புல. இவரும் அப்படியே பண்றப்ப பிளாஸ்ட் அப்படின்னு பண்றப்ப அது பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு கனகச்சிதமா இருக்கும். விளங்கும் தமிழ்நாடு சட்டசபை, தமிழ்நாடுங்கிற தமிழர்களின் வரலாற்று தாயிலாம் உருப்படும். இதெல்லாம் எங்க போய் நிற்க போதோ தெரியல. பேரன் சொல்லி ஓட்டு போட்டேன், பேச்சு சொல்லி ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஓட்டு போட்ட பெருமக்களை கொண்டாந்து எங்க எடுத்திருக்கீங்க பாருங்க. தமிழ்நாடு சட்டசபையை சந்தி சிரிக்க வச்சிருக்காங்க.